எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர். நியாயாதிபதிகள் அதிகாரம் 1 கேள்விகளும் பதில்களும். கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ண புறப்பட்டவர்கள் யார்? இஸ்ரவேல் புத்திரர். கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ண யார் முதலில் புறப்பட வேண்டும் என்று கர்த்தர் கூறினார்? யூதா. கானான் தேசத்தை யார் கையில் ஒப்புக் கொடுத்தேன் என்று கர்த்தர் கூறினார்? யூதா. யூதா தன்னோடு சேர்ந்து யுத்தம் பண்ணும்படி யாரை அழைத்தான்? சிமியோனை. சிமியோனின் பங்கு விகிதத்தில் தானும் உடன் வருவதாக கூறியவன் யார்? யூதா. யூதா மற்றும் சிமியோன் கோத்திரத்தார் கானானியரிலும் பெரிஷியரிலும் எத்தனை பேரை வெட்டினார்கள்? 10,000 பேரை. கானானியரையும் பெரிஷியரையும் கர்த்தர் யார் கையில் ஒப்புக் கொடுத்தார்? யூதாவின் கையில். யூதா புத்திரர் கானானியரையும் பெரிஷியரையும் எவ்விடத்தில் வைத்து வெட்டினார்கள்? பேசேக்கு. யாருடைய பெருவிரல்களை யூதா புத்திரர் தரித்து போட்டார்கள்? அதோனி பேசேக். அதோனி பேசேக்கின் டேஷ் பெருவிரல்களை யூதா புத்திரர் தரித்து போட்டார்கள்? கை கால்களின் பெருவிரல்களை. எத்தனை ராஜாக்கள் பெருவிரல்கள் தரிக்கப்பட்டவர்களாய் தன்னிடம் இருந்ததாக அதோனி பேசேக் கூறினார்? 70 ராஜாக்கள். பெருவிரல்கள் தரிக்கப்பட்ட ராஜாக்கள் யாருடைய மேஜையின் கீழ் விழுந்ததை பொறுக்கி தின்றார்கள்? அதோனி பேசேக். நான் எப்படி செய்தோனோ அப்படியே தேவன் எனக்கு செய்து சரி கட்டினார் கூறியவன் யார்? அதோனி பேசேக். அதோனி பேசேக் எவ்விடத்தில் வைத்து மரித்தான்? எருசலேமில். எருசலேமை யுத்தம் பண்ணி பிடித்தவர்கள் யார்? யூதா புத்திரர். எருசலேமில் உள்ளவர்களை பட்டய கருக்கினால் வெட்டியவர்கள் யார்? யூதா புத்திரர். யூதா புத்திரர் எருசலேமை டேஷுக்கு இரையாக்கினார்கள்? அக்கினிக்கு. சேசாய், அகீமான், தல்மாய் என்பவர்களை வெட்டி போட்டவர்கள் யார்? யூதா புத்திரர். சேசாய், அகீமான், தல்மாய் என்பவர்கள் எங்கு குடியிருந்தார்கள்? எபிரோனில். எபிரோனுக்கு முற்காலத்தில் இருந்த பெயர் என்ன? கீரியாத் அர்பா. யூதா புத்திரர் எபிரோனில் இருந்து யாருக்கு விரோதமாய் போனார்கள்? தெபீர். தெபீர் முற்காலத்தில் இருந்த பெயர் என்ன? கீரியாத் செப்பேர். அக்சால் யாருடைய மகள்? காலேப். காலேப் யாருக்கு தன் மகளை விவாகம் பண்ணி கொடுப்பதாக கூறியார்? கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு. கேனாசி யாருடைய தம்பி? காலேப். கேனாசின் குமாரன் பெயர் என்ன? ஒத்னியேல். காலேப் யாருக்கு தன் குமாரத்தியை விவாகம் பண்ணி கொடுத்தான்? ஒத்னியேலுக்கு. தன் தகப்பனிடத்தில் டேஷ் கேட்க வேண்டும் என்று அக்சால் கழுதையிலிருந்து இறங்கினாள்? ஒரு வயல்வெளியை. எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். யார் யாரிடம் கூறியது? அக்சால் காலேபிடம். எதை தனக்கு கொடுத்ததாக அக்சால் கூறினாள்? வறட்சியான நிலத்தை. நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை தர வேண்டும் என்று காலேபிடம் கேட்டவள் யார்? அக்சால். காலேப் மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் டேஷ் நிலங்களை அக்சாலுக்கு கொடுத்தான். நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை.
கேனியன் யாருடைய மாமா? மோசேயின் மாமா. கேனியனின் புத்திரர் யாரோட குடியேறினார்கள்? யூதா புத்திரரோடு. பேரீச்ச மரங்களின் பட்டணத்தில் இருந்து ஆராத்திற்கு தெற்கே இருப்பது எது? யூதாவின் வனாந்தரம். யூதா புத்திரர் சேப்பாத்தில் இருந்து யாரை முறிய அடித்தார்கள்? கானானியரை. யூதா புத்திரர் சேப்பாத் பட்டணத்து என்ன பெயரிட்டார்கள்? ஓர்மா. காசா, அஸ்கலோன் மற்றும் எக்ரோனையும் அவற்றின் எல்லைகளையும் பிடித்தவர்கள் யார்? யூதா புத்திரர். யார் யூதா புத்திரரோடே இருந்ததினால் அவர்கள் மலை தேசத்தாரை துரத்தினார்கள்? கர்த்தர். யூதா புத்திரரால் யாரை துரத்தக்கூடாமல் இருந்தது? பள்ளத்தாக்கின் குடிகள். பள்ளத்தாக்கின் குடிகளிடத்தில் டேஷ் இருந்ததினால் யூதா புத்திரரால் அவர்களை துரத்த முடியவில்லை. இருப்பு ரதங்கள். மோசே சொன்னபடி காலேபுக்கு கொடுக்கப்பட்டது எது? எபிரோன். ஏனோக்கின் குமாரரை எபிரோனில் இருந்து துரத்தியவன் யார்? காலேப். காலேப் எபிரோனின் எத்தனை குமாரரை துரத்தினான்? 3. பென்யமின் புத்திரர் எருசலேமில் குடியிருந்த யாரை துரத்தவில்லை? எபூசியரை. எபூசியர் யாரோடு குடியிருந்தார்கள்? பென்யமின் புத்திரரோடு. பெத்தேலுக்கு விரோதமாய் போனவர்கள் யார்? யோசேப்பின் குடும்பத்தார். யோசேப்பின் புத்திரர் எதை வேவு பார்க்க ஆட்களை அனுப்பினார்கள்? பெத்தேலை. பெத்தேலுக்கு முன்னே என்ன பெயர் இருந்தது? லூஸ். மனாசே கோத்திரத்தார் எத்தனை குடிகளையும் அவைகளுக்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் துரத்திவிடவில்லை? 5. மனாசே கோத்திரத்தார் துரத்தி விடாமல் இருந்த குடிகள் யார்? பெத்சேயான், தானாக், தோர், இப்லேயாம் மற்றும் மெகிதோவின் குடிகள். இஸ்ரவேலர் பலத்த போது யாரை முற்றிலும் துரத்திவிடாமல் பகுதி கட்ட பண்ணினார்கள்? கானானியரை. எப்பிராயிம் கோத்திரத்தார் யாரை துரத்தவில்லை? கேசேரில் குடியிருந்த கானானியர். செபுலோன் கோத்திரத்தால் எவர்களை துரத்தவில்லை? கித்ரோனின் குடிகள், நாகலோனின் குடிகள். ஆசேர் கோத்திரத்தார் எவர்களை துரத்தவில்லை? அக்கோவின் குடிகள், கீதோனின் குடிகள், அக்லாப், அக்சீப், எல்பா, அப்பீக் மற்றும் ரேகோ பட்டணத்தார். ஆசேரியரின் யாருடைய நடுவே குடியிருந்தார்கள்? தேசத்தின் குடிகளாகிய கானானியர். நப்தலி கோத்திரத்தார் எவர்களை துரத்திவிடவில்லை? பெத்சிமேஷின் குடிகள், பெத்தானாத்தின் குடிகள். தான் புத்திரரை மலை தேசத்துக்கு போகும்படி நெருக்கியவர்கள் யார்? எமோரியர். யாருடைய கை பலத்தபடியினால் எமோரியர் அவர்களுக்கு பகுதி கட்டுகிறவர்கள் ஆனார்கள்? யோசேப்பின் புத்திரர். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கேள்விகள் வேதாகம புதின் புத்தகத்தில் எடுக்கப்பட்டவை. நன்றி.